கன்னி ராசியாகிய உங்களுக்கு இந்த விஸ்வாவசு வருஷம் கார்த்திகை மாதம் எந்த மாதிரி பலன்கள் அப்படிங்கிறத விரிவாக பார்ப்போங்க. கன்னி ராசிக்கு கேட்டிங்க அப்படின்னா நல்ல மாற்றங்கள், புதிய வகையான ஏற்றங்களை தரக்கூடிய மாதமாக இந்த கார்த்திகை மாதம் வருது. என்னங்க மாற்றம்ன்றீங்க? ஒன்றுமே இல்லை, ஒரு முன்னேற்றமே இல்லாமல் போயிட்டுருக்குங்க. இன்னும் புரியல சுவாமி, என்ன இப்படி சொல்கிறீங்களே அப்படின்னு நினைக்கலாம். கன்னி ராசிக்காரங்களுக்கு கவனிச்சிங்க அப்படின்னா 3ஆம் இடத்திலே சூரிய பகவான், 12ஆம் அதிபதி 3ஆம் இடத்திலே போவது நன்மை. 3ஆம் இடங்கிறது ஒரு புதிய மாற்றத்தை விளைவிக்கக்கூடிய ஸ்தானம். சரி, மாற்றம் இருக்குது, நல்லது. இந்த மாற்றம் முன்னேற்றமா அல்லது ஏமாற்றமா அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறியாக வந்துடும். மாற்றம் அப்படின்னு ஒன்று வந்தாலே ஒரு சமநிலை, நம்ம போயிட்டுருக்கக்கூடிய ஒரு சாமானிய நிலையிலிருந்து ஒரு மாற்றம் அப்படிங்கிறப்போ இந்த சாமானிய நிலையிலேருந்து வரக்கூடியதான அந்த மாற்றம் முன்னேற்றத்தை நோக்கி போகுமா அல்லது ஏமாற்றமாக போயிடுமா? ஏமாற்றம் வந்துட்டால் நம்ம கஷ்டம் தானே. அப்படிங்கன்னா இதற்கு என்ன ஒரு விஷயம்னா, கூடுதலாக உங்களுடைய 11ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவானுடைய பார்வை உங்களுடைய சூரிய பகவானுக்கு 3ஆம் இடத்துல கிடைக்குது. அப்போது இது நல்லபடியாக உங்களுக்கு புரிஞ்சு போச்சு. இது ஏமாற்றங்கிறதே கிடையாது, முன்னேற்றம் 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 தான். நல்லா புரிஞ்சுங்க. கூடுதலாக இந்த உங்களுடைய ராசிநாதம் புத பகவான் உங்களுடைய 2ஆம் இடத்துல உட்கார்றாரு. 2ஆம் இடங்கிறது பொருளாதார வளர்ச்சிகளை தரக்கூடியதான தனஸ்தானம். 2ஆம் இடங்கிறது தனஸ்தானம்னு பேர். குடும்பஸ்தானம், வாக்குஸ்தானம், தன லாபங்களை தரக்கூடிய ஸ்தானம் 2ஆம் இடம். இப்போது அந்த இடத்துல ராசிநாதன் உட்கார்றாரு. ராசிக்கு மட்டும் நாதன் இல்லை, அவர் 10ஆம் இடத்திற்கும் அவர் தான் நாதன். அதனால் முக்கியமாக கவனிச்சிங்க அப்படின்னா கன்னி ராசிக்காரங்களுக்கு சொந்த தொழில் செய்கிறவங்களாக இருந்தாலும் சரி, புதன் சம்பந்தப்பட்ட கம்யூனிகேஷன், அதாவது தொலைத்தொடர்பு சம்பந்தப்பட்ட துறைகள், அதே மாதிரி பொதுமக்களை சென்று ஒரு நேரடியாக போய் பார்க்கக்கூடிய ஒரு துறையில் இருக்கிறவங்க, ஷேர் மார்க்கெட் துறையில் இருக்கிறவங்க, அட்வொகேட் துறையில் இருக்கிறவங்க, பேச்சை மூலதனமாக கொண்டு இருக்கக்கூடியவங்க, பேராசிரியர்கள், ஆசிரியர்கள், கல்வி நிறுவனங்களை செய்கிறவங்க, இவங்களுக்கெல்லாம் ரொம்ப அபிவிருத்தியை தரக்கூடியதான ஒரு அற்புதமான மாதமாக இந்த கார்த்திகை மாதம் வருதுங்க. இந்த சூரிய பகவான் 3ஆம் இடத்துல இருக்கிறதுனால சூரிய பகவானுக்கு உண்டான காரக தெய்வமாக இருக்கக்கூடியவர் சிவபெருமான், ருத்ரன் அப்படின்னு பேர். அவரை வழிபாடு செய்கிறதே கன்னி ராசிக்காரங்களுக்கு ரொம்ப நல்லதை கொடுக்கும். கூடுதலாக 6ஆம் இடத்துல சனி பகவானும் ராகு பகவானினுடைய சேர்க்கை இருக்குது. 12ல் கேது பகவான் போகிறாரு. 12ல் கேது மோக்ஷம் ஜாதகம். ஒரு மனிதனுக்கு ஒரு ஜாதக கட்டத்தில் 12ஆம் இடத்துல கேது இருந்தாலே அவங்களுக்கு என்ன சொல்லுவாங்கன்னா இது மோக்ஷ ஜாதகம்னு சொல்லுவாங்க. அது ஜனன ஜாதகம். சரிங்க, ஜனன ஜாதகத்தில் இப்படி இருக்கிற சுவாமி, இப்போ கோச்சாரத்திலே 12லே கேது போகிறாரு, இது என்ன பலன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கேது பகவான் 12ஆம் பாவத்தில் கோச்சாரத்தில் போவது அப்படிங்கிறது கர்ம சாவல்யங்களை நிவர்த்தி செய்யக்கூடியது. கர்ம சாவல்யம் அப்படிங்கிறது என்னன்னா, நமக்கு இருக்கக்கூடிய சஞ்சித்த வினை, பிராரப்த வினை, ஆகாமி வினை அப்படின்னு சொல்லக்கூடியதான இந்த 3 விலைகளிலே நாம் கட்டுண்டு இருக்கிறோம். இதனால தான் நம்ம இந்த உலக மாயைகளிலே மறுபடியும் பஜகோவிந்தம்னு சொல்லக்கூடிய அந்த மகான்னதமான அந்த அற்புதமான மந்திரத்தில் ஆதிசங்கரர் சொல்கிறார், புனரப்பி மரண புனரப்பி ஜனன, மறுபடியும் செத்து மறுபடியும் நம்ம உயிர் பண்ணிருக்கோம். இந்த உலக மாயைகளுக்குள்ளே இருந்து கொண்டு இருக்கிறோம். இதற்கு என்ன காரணமாக அந்த 3 வினைகள் தான். இந்த 3 வினைகள் தான் நம்மளை படாதபாடுபடுத்துது. ஓடி பெருவழி யாவோல மற்றொன்று சூழலும் தான் முந்துரும் அப்படின்னு திருவள்ளுவர் சொல்கிறார் திருக்குறளில். அது மாதிரி எதுக்கு சொல்ல வரோம்னா, இந்த வினைகளை போக்கக்கூடியதான நல்ல மாதமாக இந்த மாதம் வரும். 12ல் கேது இருக்கார் அப்படின்னா கோச்சாரத்தில் நாம் செய்திருக்கக்கூடிய வினைகள், நம்மளுடைய கர்மாக்களை எல்லாம் நிவர்த்தி செய்யும். சஞ்சித்த கர்மாவாக இருக்கலாம், பிராரப்த கர்மாவாக இருக்கலாம், ஆகாமி கர்மாவாக எப்படி இருந்தாலும் அதையெல்லாம் நிவர்த்தி செய்யக்கூடிய அற்புதமான மாதமாக இருக்குது. அதுக்கு முக்கியமானது கர்ம வினை தோஷங்களை போக்கக்கூடியதான இந்த சிவபெருமானை வழிபாடு செய்யணுங்க. சிவபெருமானை வழிபாடு செய்வதற்கு மிகுந்த உன்னதமானது இந்த கார்த்திகை மாதம். அது எப்படிங்கிறத நான் தெளிவாக பின்னாடி சொல்கிறேன். முக்கியமாக அதே மாதிரி இந்த 6ல் இருக்கக்கூடிய சனி ராகு இருக்கிறதுனால வைத்திய செலவுகள் அதிகமாக ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் அதில் மட்டும் கன்னி ராசிக்காரங்க கொஞ்சம் கவனமாக, மிக கவனமாக இருங்க. அதே மாதிரி கவனிச்சிங்கன்னா
ஒரு கூடுதலான நல்ல விஷயம், இந்த ராசிநாதன் செவ்வாய் பகவான் 4ல் போகிறாரு, அதே மாதிரி 3ஆம் அதிபதி 4ல் போகிறாரு, செவ்வாய் பகவான், அதே மாதிரி புத பகவான், சுக்கிரன், சூரியன் எல்லாமே 3ஆம் இடத்தை அப்படி கிராஸ் பண்ணி டச் பண்ணிடுறாங்க. இந்த மாதத்தில் குருவினுடைய பார்வைகளை எல்லாமே வந்துட்டு அப்படி போயிடுறாங்க. அதனால் நல்ல மாற்றம், ஒரு பெரிய முன்னேற்றம் அப்படிங்கிறது வரப்பிரசாதமாக அமையுது இந்த மாதத்தில். சிவாய நமக. சிவாய நமகா. முன்னாடியே சொன்ன பாருங்க, இந்த சூரிய பகவானுக்கு காரக தெய்வமாக இருக்கக்கூடியவர் சிவபெருமான். அந்த சிவபெருமானுக்கு மிகவும் உகந்தமானது இந்த கார்த்திகை மாதம். இந்த கார்த்திகை மாதத்தில் சபரிமலை சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான திவ்ய க்ஷேத்திரத்திலே ஐயப்ப சுவாமியை வழிபாடு செய்கிறதுக்காக ஐயப்ப பக்தர்கள் எல்லாருமே மாலை அணிந்து கொண்டு 48 தினங்கள் கடுமையாக விரதம் எடுத்து அந்த சபரி யாத்திரையை சென்று அந்த சபரிமலை வாசனாக இருக்கக்கூடிய ஐயப்ப சுவாமி வழிபாடு செய்து அந்த நெய் தேங்காய், இருமுடி தேங்காய் எல்லாம் அந்த சுவாமிக்கு அர்ப்பணம் செய்துட்டு வரக்கூடிய அற்புதமான மாதம் இந்த கார்த்திகை மாதத்திலேருந்து ஆரம்பிக்குது. கூடுதலாக இதில் சிவபெருமானுக்கு உகந்தமான பிரதோஷ தினங்கள், அதே மாதிரி சோமவார விரதம் எடுக்கக்கூடியது எல்லாம் இந்த மாதத்திலே ரொம்ப அற்புதமானதுங்க. அதனால தான் அந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா கார்த்திகை மாதத்தில் ஒவ்வொரு திங்கட்கிழமையும் சிவபெருமான் கோயிலில் சங்காபிஷேகம் செய்வாங்க. 108, 1008, 10,008, 1,08 சங்காபிஷேகம்லாம் நடக்கும். பெரிய பெரிய கோயிலில் அவ்வளோ பெரிய சங்காபிஷேகம்லாம் நடக்கும். எதுக்கு இப்படி சொல்ல வரேன் அப்படின்னா, இந்த கார்த்திகை சோமவாரம் அவ்வளவு சிறப்பானது. நமக்கு இருக்கக்கூடிய ஜாதக ரீதியாக இருக்கக்கூடிய எல்லா விதமான தோஷங்களையும் போக்கக்கூடியது சிவபெருமானை வழிபாடு செய்கிறது. அதனால் இதில் மாதத்தில் கவனிச்சிங்கன்னா, இந்த கார்த்திகை மாதம் முதல் நாளே சோமவாரம் தான். அதே மாதிரி இந்த கார்த்திகை மாதத்தோட கடைசியிலையும் சோமவாரம், 5 சோமவாரம் வருதுங்க. கார்த்திகை 17, அதாவது கார்த்திகை 1, 8, கார்த்திகை மாதம் 15, 28, 29. உங்களுக்கு புரிகிற மாதிரி நான் சொல்கிறேன். அதாவது 17ஆம் தேதி நவம்பர் 17, நவம்பர் 24, டிசம்பர் 1, டிசம்பர் 8, டிசம்பர் 15 அப்படின்னு வரக்கூடிய எல்லா நாட்களுமே இந்த கார்த்திகை மாதத்தினுடைய சோமவாரம் வருது. இந்த 5 தினங்கள் மிக முக்கியமானது. சிவபெருமான வழிபாடு செய்யுங்க. அதில் இன்னொரு சிறப்பு என்னென்னா, இந்த கார்த்திகை மாதத்தினுடைய முதல் நாள் என்னன்னு கேட்டிங்கன்னா, அது திங்கட்கிழமையிலேயே வரக்கூடிய பிரதோஷம். கார்த்திகை மாதம், கார்த்திகை முதல் நாள் திங்கட்கிழமை, நாளினாலே வரக்கூடிய பிரதோஷம்னு பல சிவபெருமானுக்கு அற்புதமான பல விஷயங்கள் சேர்ந்து வரக்கூடியதான ஒரு நல்ல காலம். அதாவது எதுக்குங்க இவ்வளோ நிறைய நல்லா சேர்ந்தா இப்படி அப்படின்னா, சாதாரணமாக ஒரு பஞ்சை எடுத்து வெயிலில் போட்டால் பற்றி எரியுமானா எரியாது, அது மாட்டு கிடக்கும். ஆனால் அந்த குவிக்கண்ணாடின்னு சொல்லக்கூடிய கான்வெக்ஸ் லென்ஸை வச்சு அதை நம்ம அப்படி சூரிய காந்தத்தை குவிச்சோம்னா பட்டுன்னு அந்த பஞ்சு பற்றிக்கிட்டு எரிய ஆரம்பிச்சிடும். ஏன் அப்படி எரியாது? வெறுனை போட்டால் அது எரிய மாட்டேங்குது, அந்த கண்ணாடியை வச்சு காட்டினா அது எரியுது. அப்போ அந்த பஞ்சுக்கு அந்த சக்தியை கொடுத்தது யாரு? அந்த கண்ணாடி தான் கொடுத்துச்சா? அந்த கண்ணாடி தான் அந்த பஞ்சுக்கு பற்ற வச்சுக்கிற சக்தியை கொடுத்துச்சான்னா, இருட்டில் கண்ணாடியை காட்டினா அந்த பஞ்சு பற்றி எரியுமா? எரியாது. அப்போது சூரியனில் போட்டால் தான் அது எரியுது. அப்போது அந்த சக்தியை கொடுத்தது யாரு அப்படின்னா, அந்த கண்ணாடி இருக்கக்கூடிய சக்திகளை குவிக்குது. இருக்கக்கூடிய சக்திகளை குவிச்சு கொடுக்கறதுனால அந்த குவிக்கண்ணாடி சக்தியை குவித்ததுனால் அது ஒரே இடத்துல அதனுடைய சக்திகளை குவிச்சதுனால பற்றிக்கிட்டு எரியுது. அதே மாதிரி தான் இப்போ சிவபெருமான் எல்லா நாளும் கும்பிடலாம், எல்லா நாளுமே கும்பிடலாம். ஏன் நீ கும்பிட்டாதான் நல்லதா, அன்னைக்கு கும்பிட்டா கெட்டதானா? அப்படி கிடையாது. எல்லா நாளும் கும்பிடலாம். ஆனால் எல்லா நாளிலும் கும்பிட்டாலும் அது குறிப்பிட்ட நாளிலே அதனுடைய வாங்கக்கூடியதான சக்தி நமக்கு அதிகமாக கிடைக்கும். நல்லா புரிஞ்சுங்க. பௌர்ணமி தினத்தான் போய் கிரிவலம் சுத்தமா எல்லா நாளும் போய் சுத்தக்கூடாதுன்னா சுத்தலாமே. ஆனால் அன்றைய தினம் நீங்கள் போய் சுற்றுனீங்கன்னா இறைவனினுடைய அனுகிரகம் நமக்கு கிடைப்பதற்கு நிறைய பாக்கியம் அதிகமாகுது அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். எல்லா நாளும் மழை பெஞ்சாலும் குறிப்பிட்ட நாளில் மழை பெய்யக்கூடியது தானே விவசாயத்துக்கு சாதகமாக இருக்குது இல்லைங்களா? அதே மாதிரி தான் இந்த விஷயமும். அதனால் இந்த மாதிரி இறைவனுக்கு ஒன்று சேர்ந்து வரக்கூடியதான ஒரு அற்புதமான நாள் இந்த கார்த்திகை மாதம் முதல் நாள். அது மட்டும் இல்லை, இந்த கார்த்திகை மாதம் முழுவதுமே சரிதான். அதனால் சிவபெருமானை வழிபாடு செய்யுங்க. அவருக்கு உகந்தமான மாணிக்க வாசகர் அருளியதான அந்த சிவபுராணம் அற்புதமான மந்திரம்ங்க. அது 96 வரிகளும் அற்புதமான வரிகள். நமச்சிவாய வாழ்க, நாதன் தாழ்வாழ்க, இமைப்பொழுதும் எண்ணெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்கன்னு சொல்லக்கூடியதான அந்த அற்புதமான மந்திரத்தை பாராயணம் பண்ணுங்க.
மகோன்னதமான நல்ல பலன்கள், குடும்பத்திலே நல்ல சுபிக்ஷங்கள், வாழையடி வாழையாக வம்ச அபிவிருத்திகள், குழந்தைகளுக்கு நல்ல கல்வி, திருமணமாக வேண்டியவர்களுக்கு நல்ல திருமண பாக்கியம், நல்ல வம்ச அபிவிருத்திகள், ஏற்றமான சூழ்நிலைகள், குடும்பத்திலே மன மகிழ்ச்சி, உத்தியோகிகளுக்கு ஸ்திர உத்தியோகம், வியாபாரிகளுக்கு தன கோடி கோடி லாபங்கள் ஏற்படட்டும். சிவாய நமக.